1000 ஆமாம் 1018 ரூபா தான் காலேஜில். அந்த பல லட்சம் மாணவர்கள் வந்து அந்த காசு பல லட்சம் மாணவர்களை ஒரு காலேஜில் இவ்வளோ வாங்குறான்னா அந்த காலேஜில் சாக் பீஸ் அதெல்லாம் அந்த ஸ்கூலுடைய ஹெட்மிஸ்டர் கண்ட்ரோலில் இருக்கும். அந்த பணம் பூரா சாக் பீஸ் வாங்குனீங்களா? ஆமாடா, 1000 ரூபாய்க்கு சாக் பீஸ் வாங்குனீங்க? 1000 ரூபாய்க்கு இல்லடா, சாக் பீஸ் வாங்குறது, எலக்ட்ரிக் சார்ஜ் கட்டுறது. அதெல்லாம் நாங்க வரி காசு கொடுத்தோமே, அதுல வருமே. எனக்கு தெரியாது ஐயா. அப்ப பிரியாணி இருக்கு, நம்ம முன்னாடி எடுத்து வைக்கும்போது அப்படி அழகா இருக்கும், சாப்பிட தோணணும். தோன்றனா பிரியாணின்னு ஒண்ணு எனக்கு ஞாபகம் இருக்குடா. இந்தியா பூரா அந்த பிரியாணி கடைக்கார பயிலுவோ 70,000 கோடி வரி ஏய்ப்பு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி திமுக காரன் என்ன வரி ஏய்ப்பு பண்ணிருக்கான நேத்து லேட்டஸ்ட் செய்தி. ஆமையா, திமுக காரன் அடிக்கிற கரப்ஷன்ல இப்படித்தான் ஆகும். அதுக்கு என்ன ஒரு காசு 2 காசா 70,000 கோடி வாங்கிருக்கீங்க அந்த அளவுக்கு திமுகவுல வரி கட்டாம. அதனாலதான் பிரியாணி 100 ரூபாய் 150 ரூபாய் தர்றான். திமுகக்கு தானே போகுது. அப்படியா? எப்படி போகுது எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன். நானும் கொஞ்சம் அவங்கள்ட்ட போய் வாங்குறேன். பேசிக்கிறாங்க, நீங்க வெளியில போய் அதை என்னது விவரமா கேட்டு சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீ தான் ட்ரெயின்ல போற வர்ற, உனக்கிட்ட பேசுறதெல்லாம் நிறைய மக்கள் வந்து தனியார் ஸ்கூல்ல சேர்ப்பான். 1000 ரூபா 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், அரசு பள்ளி கொடுத்துருவான். அதுக்கு எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க முடியுமா? ஸ்கூல்ல யூனிஃபார்ம் எது கொண்டு வந்தீங்க? நாங்க ஏழை எளிய மக்கள். டேய் லூசு பல, ஏழை எளிய மக்களுக்கு தாண்டா அரசு பள்ளி, பணக்காரனுக்கு இல்லடா பரதேசி. ஸ்கூல்ல யூனிஃபார்ம் எது கொண்டு வந்தீங்க? எல்லாம் ஒற்றுமையா ஒரே மாதிரி இருக்கணும். இப்ப இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பாக்குறவன் என்ன பச்சி பணம் இருக்கா அந்த ஸ்கூல்ல படிக்கிறான் யோசிப்பான்ல. யோசிப்பான். அவங்க ஆத்தா அப்பன் சம்பாதிக்கணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும். என்னடா வரிய புடுக்கணும், அவங்க ஆத்தா அப்பன் சம்பாதிக்கணும். ஆமையா, லூசு பல. அந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்க கூடாதுன்னு இங்க பாரு, நாங்க அரசு தம்பி நீ தப்பா பேசுற. அரசு பள்ளிங்கிறது அடிமட்ட தொண்டனுக்கு தான், ஏழை எளிய மக்களுக்கு தான் அரசு பள்ளி. அடிமட்ட தொண்டர்கள் ஏழையாவே இருந்து கடைசி வரைக்கும் செத்து போனோம். நாங்க ஏழையா இருந்து செத்து எங்கள் மக்கள் அறியாமை நீங்க பயன்படுத்துறீங்க. 5000 கொடுத்து பயன்படுத்துறீங்க. பாரு எங்கள்கிட்ட இருக்க சத்தியம் வாங்குறீங்களே. இங்க பாரு, மது பிரியர்கள் எங்கள்கிட்ட இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப அந்த 5000 ரூபாய் பொங்கல் பெண்களுக்கு 5000, ஆண்களுக்கு வீரன் இளைஞர்களுக்கு இருக்காங்க. சார், சீமான் வந்து சொல்லியிருக்கிறாரு, உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி பாகுபாடு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அதே போல தனியார் கல்லூரி பள்ளியில இருக்கிறது அரசு பள்ளியில இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. தனியார் பள்ளிக்கூடத்துல என்ன இருக்கு, அரசு பள்ளிக்கூடத்துல ஃபெசிலிட்டியா? அவன் ஏசி போட்டு வச்சிருப்பான். அப்போ இங்கே ஏசி போடணுமா? இங்கே போனேன்னா அண்ணாநகரில் ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளாஸ் பூரா ஏசி தான். சரியா? அவள் இங்கே அண்ணாநகரில் இருக்கிற ஸ்கூல்லையும் ஏசி தான் வச்சுருக்காங்க. ஸ்ரீபெரும்புதூர்லேயும் இருக்குது ஹையர் செகண்டரி, அந்த 10th 11th எல்லாம் சிபிஎஸ்சி சிலபஸ்ஸு, அங்கேயும் எல்லா கிளாஸ்லேயும் ஏசி தான். அதெல்லாம் எங்களால் போட முடியாது. அரசு வந்து ஃபேன் போடுறதே பெரிய விஷயம், ஃபேனு அதுக்குரிய கரண்ட்டே பெரிய விஷயம். அது அப்படி இருக்கும்போது நீ நினைக்கிற மாதிரி வந்து அந்த அவங்க வாங்குற ஃபீஸ் இருமா, தனியார் பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ ஃபீஸ் கட்டுறீங்க? இந்த இப்போ தம்பி சொன்னார், இந்த மாதிரி டொனேஷன் வந்து 40,000 கொடுத்துருக்கு 2 குழந்தைய சேர்க்கறதுக்கு, ஃபீஸ் வந்து 25 50,000 கொடுத்துருக்குன்னு. கவர்மெண்ட்டுக்கு ஸ்கூலில் என்ன எல்லாம் இலவசம், புரிஞ்சுக்கோ. யாரும் வாங்க, அந்த இலவசத்தை கூட சரியா செய்யலைன்னு எந்த நாய் சொல்லுச்சு? மக்கள் குற்றச்சாட்டு. எல்லாம் மக்கள் எவனாவது தனியார் பள்ளிக்கூடத்தை காட்டலாம். கட்டடங்கள் வந்து சரி கிடையாது. இங்க பாரு, தனியார் பள்ளிக்கூடத்துல இருக்க டீச்சருக்கு வெறும் 25,000 30,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா பெரிய விஷயம். அரசு பள்ளிக்கூடத்துல 1.25 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. நிறைய பள்ளிகள்ல ஆசிரியர்களே கிடையாது. நிறைய பள்ளிகள்ல ஆசிரியர்களே கிடையாது. ஆமா, அது மட்டும் இல்லாம குழந்தைகளை வந்து கால் அமைக்க விட சொல்றது, இந்த மாதிரியான செயல்களும் நடந்துட்டு இருக்கு. ஆமா, அவங்க பிள்ளைய அங்க படிக்குங்க, அந்த பிள்ளைய அவங்க குழந்தை அங்க படிக்குமா, கால் அமைக்க விடுனா இதெல்லாம் தான் சார். இதுவே வந்து ஒரு அரசு பள்ளியில இது போன்ற சம்பவங்கள்லாம் நடக்குமா? கட்டிடங்கள் சரியில்லாம இருக்குமா? ஏமா மொத்தம் எத்தனை லட்சம் மக்கள் படிக்கிறாங்கன்னு தெரியுமா? எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கு தெரியுமா? கட்டடங்கள் இன்னைக்கு வந்து நாங்க ஆட்சிக்கு வந்த இந்த 5 ஆண்டு காலத்துல இப்ப கூட 46,000 கோடி ஒதுக்கி இருக்கோம். ஐயா, ஒண்ணே நான் உங்கள்ட்ட கேக்குறேன், என்னோட பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவர் தனியார் பள்ளி ஆரம்பிக்கிறேன், அதுக்கு பசங்கள்ட்ட ஃபீஸும் வாங்குறேன், அந்த பள்ளிக்கூடத்தை ஜெகஜோதியா வச்சிருக்கேன்னா என்னால முடியுது, தனி நபரால முடியுது. இவ்வளவு பெரிய கவர்மெண்ட், இவ்வளவு பணம் இருக்கு, அதை சரியா ஒரு பள்ளிக்கூடத்தை அமைச்சு பசங்கள்ட்ட எங்க வரின்னு வாங்குறீங்களா எங்ககிட்ட காசு?
பணங்கள் வந்து பசங்க பணம் கட்டன்னு சொல்லாதீங்க, நாங்க வரி காசு கொடுக்கோம்ல, அந்த வரி காசுல சிறப்பான பள்ளி அமைச்சு கொடுத்து நீங்க கேக்குற மாதிரி ஏசி எல்லாம் போடலாம். ஏன் முடியாது? அந்த டீச்சர்களுக்கு சம்பளம் கொடுக்கவே டீச்சருக்கு சம்பளம், டீச்சருக்கு சம்பளம் பழக்கி விட்டது நீங்க தானே, உங்க கலைஞர் தானே பழக்கி விட்டாரு, நாங்க பழக்கணுமா? இங்க பாரு, அவர் காலத்துலதான் சம்பளத்தை கூட்டி கொடுத்ததே அவர்தான். ஓட்டு வாங்குறதுக்காக நீங்க இன்னைக்கு ஏத்தி ஏத்தி கொடுத்துட்டு இன்றைக்கு அவங்க கேட்பாங்கன்னா இன்னைக்கு விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு, அவங்க கேட்கதான் செய்வாங்க. அவங்க ஏத்தி விடுறது நீங்க. அரசு பள்ளியிலும் குறைந்த அளவு ஃபீஸ் வாங்குறாங்களே, அந்த காசுலாம் எங்க போகுது? அரசு பள்ளிக்கூடத்துல என்ன ஃபீஸ் வாங்குறாங்க சார்? குறைந்த அளவுல இயர்லி ஃபீஸ் வாங்குவாங்க. இங்கம்மா அதுல வந்து 106 ரூபாய் என்ரோல்மெண்ட் ஃபீஸ், சரியா? அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. புரியுதா புரியலையா? அதான் ஃபீஸ். வேற காலேஜ்லயே வந்து 1018 ரூபா தான் காலேஜ்ல. பல லட்சம் மாணவர்கள் வந்து அந்த காசு, பல லட்சம் மாணவர்களை ஒரு காலேஜ்ல இவ்வளவு வாங்குறான்னா அந்த காலேஜ்ல சாக் ஃபீஸ் அதெல்லாம் அந்த ஸ்கூலுடைய ஹெட்மிஸ்டர் கண்ட்ரோல்ல இருக்கும். அந்த பள்ளி பணம் பூரா. சாக் ஃபீஸ் வாங்குனீங்களா? ஆமாடா, 1000 ரூபாய்க்கு சாக் ஃபீஸ் வாங்குனீங்க? 1000 ரூபாய்க்கு இல்லடா, சாக் ஃபீஸ் வாங்குறது, எலக்ட்ரிக் சார்ஜ் கட்டுறது, அதெல்லாம் நாங்க வரி காசு கொடுத்தோமே, அதுல வருமே. அதெல்லாம் வேற. அது கட்டடம் கட்டுறது, பாத்ரூம் கட்டுறது, வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுக்கறது, கமிஷன்ல போயிருக்கான், கரப்ஷன்ல போயிருக்கான், அப்புறம் கலெக்ஷன்ல போயிருக்கேன். திரும்ப திரும்ப கேட்கறேன், தனிநபர் ஒருத்தர் பள்ளிக்கூடம் கட்டி அவ்வளவு சிறப்பா நடத்தலாம், இது தாண்டி கவர்மெண்ட் வரி காசு கொடுக்குறேன், நான் நடத்த வக்கில்லைன்னு சொல்றேன். திரும்ப திரும்ப வந்து சாப்பீஸ் வாங்குறேன், டஸ்ட் வாங்குறேன். இதை கேட்டேன் நான். சைதாப்பேட்டைக்கு போ. எங்க நான் ஏன் போனா? அங்க ஒரு ஸ்கூல் இருக்கு, ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு, போய் பாரு எவ்வளவு பிரமாதமா. சைதாப்பேட்டையில இருக்க இந்த ஸ்கூல்ல சொல்றீங்க? அரசு ஸ்கூல் தான் அது. மதுரைக்குள்ள இருக்க உசிலம்பட்டியில இருக்க பள்ளிக்கூடத்தை பாருங்களேன், எத்தனை எப்படி இருக்குன்னு. ஏன் உசிலம்பட்டி ஸ்கூலுக்கு என்ன பாருங்களேன். நான் என்ன நான் பார்த்து வளர்ந்த ஊரு தாண்டா அது. அந்த ஸ்கூல் எப்படி இருக்கு பாருங்க. பார்க்கலாம், உசிலம்பட்டியும் பார்க்கலாம், கருமாத்தூர் பார்க்கலாம், சொல்லிட்டு போறீங்களே, சோறு குழஞ்சு வாயில வைக்க முடியாம இன்னைக்கு முதல்வர் அமைச்சர் போனா மட்டும் அன்னைக்கு அப்படியே சாப்பாடு சுட சுட அப்படியே பார்க்கவே அழகா இருக்கு. மத்த நாளுல வாயில வைக்க முடியும். சாப்பாடு அழகா இருக்குன்னு சொன்னதே நீ தாண்டா. ருசியா இருக்குன்னு தாண்டா. அழகென்றால் என்ன அர்த்தம்? பார்க்கவும் நல்லா இருக்கு, சாப்பிடவும் ருசியா இருக்குன்னு அர்த்தம். அன்னைக்கு வந்து நல்லா இருக்கு. நீ உடனே எடுத்து பேசு, அவனுக்கு தெரியாது. ஐயா, அப்ப பிரியாணி இருக்கு, நம்ம முன்னாடி எடுத்து வைக்கும்போது அப்படி அழகா இருக்கும், சாப்பிட தோணணும். புரியுதுங்களா? தோன்றதா? அட பிரியாணின்னு ஒண்ணு எனக்கு ஞாபகம் வருதுடா. இந்தியா பூரா அந்த பிரியாணி கடைக்கார பயிலுவோ 70,000 கோடி வரி ஏய்ப்பு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி திமுக காரன் என்ன வரி ஏய்ப்பு பண்ணிருக்கான? நேத்து லேட்டஸ்ட் செய்தி. ஆமையா, திமுக காரன் அடிக்கிற கரப்ஷன்ல இப்படித்தான் ஆகும். அதுக்கு என்ன ஒரு காசு 2 காசா 70,000 கோடி வாங்கிருப்பீங்க அந்த அளவுக்கு திமுகவுல வரி கட்டாம. அதனாலதான் பிரியாணி 100 ரூபாய் 150 தர்றான். திமுகக்கு தானே போகுது. அப்படியா? எப்படி போகுது எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன், நானும் கொஞ்சம் அவங்கள்ட்ட போய் வாங்குறேன். பேசிக்கிறாங்க, நீங்க வெளியில போய் அதை என்னது விவரமா கேட்டு சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீ தான் ட்ரெயின்ல போற வர்ற, உனக்கிட்ட பேசுறதெல்லாம் நிறைய மக்கள் வந்து அவங்களோட ஆதங்கத்தை கொட்டுறத ஒவ்வொரு நாளும் நான் கேட்டுட்டு வரேன். அதைத்தான் கேட்டுட்டு வரேன் இல்ல. அதனால எப்படி காசு வருதுங்கிறத மத்தன சொல்லு, வேற ஒண்ணும் வேண்டாம். காசு எப்படி வருதுன்னு சொல்லு. நீங்க முதல்ல சொல்லுங்க, எப்பதான் எங்க கேள்விக்கு பதில் பேசுவீங்க? எந்த கேள்வி? கேட்ட கேள்விக்கு நீ கேட்ட கேள்விக்கு தானே பதில் சொல்லிட்டு இருக்கேன். என்ன கேள்வி கேட்டாங்க? என்ன கேட்டாங்க? கேள்வி மறந்துட்டீங்கல்ல? என்ன கேள்வி? நான் ஒன்னும் மறக்கல சொல்லிட்டு என்னன்னு சொல்லுங்க. அதான் அரசு பள்ளிக்கும் தனியார் பள்ளிக்கும் என்ன வித்தியாசம்? சொல்லுங்க. 6 வித்தியாசம் இருக்கு. நீதியை எப்படி நீங்க நிலைநாட்டிட்டேன்னு பேசிக்கிறீங்க? சமூக நீதியை நாங்க நிலைநாட்டாம நீயா நிலைநாட்டின? நீரும் உங்க அப்பாரும் உங்க தாத்தாரும் உங்க பூட்டனும் தான் பண்ணாங்களா? தான் நாங்க கேள்வி கேக்குறோம். நீங்க கேள்வி நாங்க இங்க பாரு, சமூக நீதிங்கிறதை எங்க அரசு கொண்டு வந்ததுதான். சமூக நீதியா சமூக நிதியா? சமூக நீதி. நிதி இல்ல, நிதி கொடுத்தாதான் நீதி வருமாமே இங்க. வரும் நீதி குடுப்பா, வரும் பாப்பா. அதை வாங்கிட்டீங்களே, வாங்குற அளவுக்கு. யார்கிட்ட வாங்கிட்டோம்? எங்க கிட்ட இருந்தா ஒரு அளவுக்கு உருவிட்டீங்க. இனி ஒண்ணும் லூசு பயிலுகளா லூசா பேசுறீங்களாடா? ஏன்டா எங்க அரச பத்தி குறை சொல்றதுக்குன்னே வந்திருக்கீங்களா? நான் குறைலாம் சொல்லல. நான் இப்ப உங்கள்ட்ட ஒண்ணே கேக்குறேன். எந்த அரசு பள்ளியில சாப்பாடு சரியா கொடுக்குறோம்னு சொல்லுங்க, இல்ல கழிப்பறை வசதி சரியா இருக்குன்னு சொல்லுங்க, பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுகாம இருக்குன்னு சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன். இல்ல நீங்க ஆளக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்களோட பிள்ளைங்க எல்லாம் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குதுன்னு சொல்லுங்க, நான் இன்னையோட அதை பேசுறதை விட்டுறேன். அவதெல்லாம் அவங்க வசதி படிக்கலாம், வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி நீ என்ன பேசுற? 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறவன் அவன் பிள்ளைய கொண்டு போய் தனியார் ஸ்கூல்ல சேர்ப்பான். 1000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவன் அரசு பள்ளி கொடுக்கலாம். அதுக்கு எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க முடியுமா? ஸ்கூல்ல யூனிஃபார்ம் எது கொண்டு வந்தீங்க? நாங்க ஏழை எளிய ஏழை எளிய மக்களுக்கு தாண்டா அரசு பள்ளி, பணக்காரனுக்கு இல்லடா பரதேசி. ஸ்கூல்ல யூனிஃபார்ம் எது கொண்டு வந்தீங்க? எல்லாம் ஒற்றுமையா ஒரே மாதிரி இருக்கணும். இப்ப இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பாக்குறவன் என்ன பச்சியா பணம் இருக்கா அந்த ஸ்கூல்ல படிக்கலாம் யோசிப்பான்ல. யோசிப்பான். அவங்க ஆத்தா அப்பன் சம்பாதிக்கணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும். என்னடா வரிய புடுக்கணும்? அவங்க ஆத்தா அப்பன் சம்பாதிக்கணும். ஆமையா, லூசு பல. அந்த ஒரு ஏற்றத்தாழ் இருக்க கூடாது. அரசு
தம்பி தம்பி நீ தப்பா நான் பேசுற. உண்மையை பேசுறேன். அரசு பள்ளிங்கிறது அடிமட்ட தொண்டனுக்கு தான், ஏழை எளிய மக்களுக்கு தான் அரசு அப்ப பள்ளி. அடிமட்ட தொண்டர்கள் ஏழையாவே இருந்து கடைசி வரைக்கும் செத்து போனோம். நாங்க ஏழையா இருந்து செத்து போனோம் நாங்க சொல்லல. அவன் உழைச்சு சம்பாரிச்சு மேல வரட்டும். அரசு பள்ளியில இவ்வளவு நேரம் பேசுனீங்கல்ல, கிளீனர் வேலை பார்த்தாருல்ல, சரி சரி ஐயா டிரைவரா இருந்தாருல்ல, ஐயா, இன்னைக்கு கப்பல் வச்சிருக்காருல்ல, அப்ப எப்படி ஐயா, அவர் உழைச்சு தானே சம்பாதிச்சாரு? இங்க இல்ல பாருங்க. எவன்கிட்டயும் அடிச்சு புடுங்கினாரா? track, என்ன track. பேசுறீங்க? அம்மா புடுங்குறீங்க. ட்ராக்க மாத்தாதீங்க, கதை மாத்தி போகாதீங்க. இப்படி வந்து மாறி மாறி போகலாம். நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல, பயந்துட்டீங்க. ஆகா பாயிண்ட புடிச்சிட்டாங்க இல்லன்ட்டு. அரசு பள்ளியில படிக்கிறவன் அடிமட்ட தொண்டனுக்கு ஏழை எளியவனுக்கு சொன்னீங்கல்ல, அரசு பள்ளியில படிக்கிற நாங்க அரசு வேலைக்கு நாங்க போய்க்கிறோம். பிரைவேட்ல காசு பணம் வச்சிருக்கீங்கல்ல, நீங்க காசு பணம்லாம் இருக்குல்ல, வேலைக்கு போறது எதுக்கு? சம்பாதிக்க தானே. அப்ப பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவன் கவர்மெண்ட் வேலைக்கு வேணாம், வேற வேலைக்கு போய்க்கிறீங்க. அரசு பள்ளியில படிக்கிற மட்டும் அரசு வேலைக்கு போட்டோம். அரசு பள்ளியில படிக்கக்கூடியவனுக்காகத்தான் ஆ, தமிழ்ல வந்து பரீட்சை நான் இந்த வைக்கிறோம். கதையெல்லாம் கேட்கறேன். தமிழ் படிச்சவனுக்கு தான் அரசு வேலை ஐயா, அதிகாரப்பூர்வமா திரும்ப அறிவிச்சிருக்கு எங்க சார், அரசு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற நாங்க கவர்மெண்ட் வேலைக்கு போறோம். பிரைவேட்ல படிக்கிறீங்க நீங்க Private பிரைவேட்ல வேலைக்கு போங்க. போங்க. Private போட்டோம். இப்ப யாரு அரசு வேலைக்கு வர்றா? நீங்க தான் private வர்றீங்க. வேலைக்கு வந்து அரசு பள்ளியில படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வேலை இந்தம்மா, அப்படின்னு நீங்க வந்து அறிவிப்பு ஒண்ணு தமிழை வெளியிடுங்க. யாரு தமிழை வந்து யாரு முதல் தமிழை வந்து பாடமா private எடுத்து ஸ்கூல்லயும் படிக்கலாம். சார், பிரைவேட் அது ஸ்கூல்ல வந்து தமிழ் ரெண்டாவது படிக்கலாம் படம் சார். தான். நான் கேக்குறது தமிழ் ஐயா, வந்து நான் முதல் அரசு பள்ளியில பாடமா இல்ல, படிக்கிறேன். அரசு ரெண்டாவது அரசு ஆங்கிலம். நான் அரசு பள்ளியில படிக்கிறேன். எனக்கு அரசு வேலை எனக்கு தான் உரிமை. நீ பிரைவேட் ஸ்கூல்ல காசு வச்சிருக்கீல்ல, நீ பிரைவேட் வேலைக்கு போய் தமிழ் பிசினஸ் ஆரம்பிச்சுக்க. புரியுதுங்களா? எங்களை நீங்க இப்படி அடக்குனீங்கல்ல, எங்களை அடிமையா போட்டு இந்த ஸ்கூல்ல தான் நீ படிக்கணும், உனக்கு பணம் இல்ல, அப்ப இதுல தான் படிக்கணும்னு சொன்ன நீ இந்த வேலைக்கு மட்டும் ஏன் வர்றேன்னு கேக்குறேன். எந்த வேலைக்கு வந்தான்? அரசு வேலைக்கு. தனியார் ஸ்கூல்ல படிக்கிறோம், அரசு வேலைக்கு வர சார், மாட்டான். தனியார் யார் பள்ளியில சொன்னது? படிக்கிறவங்க தான் வரமாட்டான்டா. சார் இதுக்கு அதிகமா ஏன்டா போட்டி அவன் வந்து போடுறாங்க. அரசு வேலையில குப்பை கொட்ட மாட்டான். அவன் ஐயா, புரியாம இன்னைக்கு போயிடுவான். அதிகமான கலெக்டர் இருக்கிறது, அதிகமான ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறது, அதிகமான ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் இருக்கிறது, நீ உயர் ரக பதவியில அரசு இருக்கிறது மருத்துவர்கள் எல்லாமே இருக்கிறதும் பிரைவேட் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சவங்க. படிச்சவங்க. தம்பி இப்ப நீ அவனுக்கு அந்த அளவு கோச்சிங் கொடுக்குறான், சொல்லி கொடு. எங்களை போய் இருந்துட்டு அவன் 100 கிலோமீட்டர் வேகத்துல போறான், இரு 50 தம்பி, கிலோமீட்டர் வேகத்துல இப்ப என்னைக்கு போறது? நீ சொன்னது பூராமே ஒன்றிய அரசு கண்ட்ரோல். என்னையா ஒன்றிய அரசு ஆமா, கண்ட்ரோல்? நீ சொன்னது ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாத்தையுமே நான் சொல்றேன். சார், மருத்துவர்கள் அரசு மருத்துவமனையில பணிபுரியுற மருத்துவர்கள் எல்லாருமே பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்தவங்க தான். அதே போல ஆசிரியர்களும் நிறைய பேர் பிரைவேட் ஏன் ஸ்கூல் இப்ப படிச்சுட்டு அரசு வந்தவங்க தான். பள்ளியில படிச்சவங்க எல்லாம் இப்ப நீட் தேர்வு எழுதி இப்ப போலையா? அது எடப்பாடி புண்ணியத்துல போறாங்கயா. ஆமா, நொட்டுது. எடப்பாடி ஒதுக்கி விட்டாரு உள்ளுக்குள்ள, உள்ள போறான்னு ஒதுக்கிடுன்னு. லூசு பல. உங்க ஃப்ராட் ஏன்ட்ட ஆகாது. இப்ப ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் சொன்னோனே அது ஒன்றிய அரசுன்றீங்களே. வேலை ஒன்றிய அரசு. படிச்சு வேலைக்கு போறது யாரு? பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சவன் தமிழ்நாட்டுல. அதே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவன் எத்தனை பேர் போறான்? அத சொல்லுங்க முதல்ல. சும்மா நாங்க படிக்க வச்சோம்னுக்கிட்டு. போடா லூசு. காலையில ஐயா, ஒருத்தர் ரெண்டு பேர் தான். தெருவுல குப்பை கூட்டுறாரு அவரு. அவருடைய பொண்ணு ஐபிஎஸ் பாஸ் பண்ணிருக்கான்னு காலையில ஒரு மெசேஜ். எந்த ஸ்கூல்ல படிச்சாங்க? எந்த ஸ்கூல்ல? அந்த பொண்ணு பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருக்கு. அந்த அம்மா கூட்டி பெருக்கியாச்சும் காசை கொடுத்து பிரைவேட் ஸ்கூல்ல வச்சு படிக்க வச்சாங்க. எனக்கு தெரியும் யாருன்னு சொல்லவா? சும்மா அந்த கதை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா முதல்ல? என்ன அவன் எல்லாம் ஹை லெவல்ல படிச்சு நாங்க என்ன போய் அவங்களுக்கு extra நாங்க education சிபிஎஸ்இ கொடுக்குறாங்க ஸ்கூல்ல சார். அப்ப ஐயா, நானெல்லாம் தயவு படிச்சு செய்து வந்தேன். புரிஞ்சுக்கோங்க. நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போர்டு படிக்கிறவனையா ஸ்கூல்ல பிரைவேட் படிச்சேன். ஸ்கூல்ல படிக்கிறவனையும் ஒப்பிடாதீங்க, சரிங்களா? அவனுக்கு நல்ல 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் போகக்கூடிய பைக்கை கொடுத்துட்டு நீ சைக்கிள்ல வாடா ஆனா போட்டிக்கு இது எப்படி நியாயம் பொருந்துங்க? அதான் இத கதை. தெரிஞ்சுக்கங்க முதல்ல. அப்ப ஒண்ணு பண்ணிடுவோமா? அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு 5 விழுக்காடு மார்க் குறைக்கப்படும். இதுல வச்சு ஒண்ணும் பண்ண போறது இல்ல. அரசு ஸ்கூல்ல படிச்சவனுக்கு அரசு வேலைன்னு சொல்லுங்க. இல்லக்கா, நீங்க அறிவிப்பு வெளியிடுங்க. அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே அரசு அரசு வேலை வேலை வழங்கப்படும். ஆட்டோமேட்டிக்கா பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கவங்க எல்லாம் இங்க ஓடியாந்துருவான். அந்த ஸ்கூலே நடக்காதீங்க. நல்ல ஐடியாவா இருக்க. பண்ணுங்க யாத. சரி, முதல்வர்கிட்ட அட போங்க, ஆட்சியை முடிஞ்சு வச்சு இப்ப முதல்வர்கிட்ட சொல்றாரு அவரு. அடுத்து நாங்க தான். அட போங்கயா. அப்ப பாரு, பரவாயில்ல. இத்தனை நாள தெரியல, கோமால இருந்தீங்களா? நாங்க கோமால இல்ல, குடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். என்னத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க? அரசு பள்ளியில சும்மா ஒரு பேசிக்கான திட்டம் இத பண்ண முடியல. அரசு பள்ளியில பயின்ற மாணவர்களுக்கு நாங்க எவ்வளவு சலுகை பண்ணிட்டு இருக்கோம். சலுகை எல்லாம் சும்மா அவங்க வாயில பண்ணிருந்தா உள்ளதாயா? இந்நேரத்துக்கு அவங்க தான் சார் அரசு வேலையில இருந்திருப்பாங்க. அரசு வேலையில ஏன்னா இருக்கவங்க பாடத்திட்டங்களே சரியான முறையில நீங்க வச்சுட்டு இல்ல. அரசு பணினா என்ன? அரசுல இங்க என்ன பெருசா அதான் சொன்னீங்கல்ல, டீச்சருக்கு 1 லட்சம் சொன்னீங்கல்ல. எங்களுக்கு வேணும் சார். இப்போ நாங்க வந்து 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். நாங்க 1 லட்சம் எப்போ வாங்குறது? அப்போ அரசு பள்ளி மாணவர்கள் அரசு வேலை வேணும் எங்களுக்கு. பாரு, நீ வந்து செகண்ட் கிரேட் டீச்சர் பண்றேன்னு வச்சுக்கோ. இப்போ செகண்ட் கிரேடு வந்து தனியார்கிட்ட ட்ரைனிங் முடிச்சவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே எம்ஜிஆர் காலத்திலே ஜெயலலிதா போட்டுடுச்சு. தனியார்கிட்ட செகண்ட் கிரேட் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்களுக்கு நாங்க வேலை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் கிரேட் தேர்ட் கிரேட் எல்லாம் நான் கேட்கல. அரசு ஆசிரியர் பணிக்கு மட்டும் இல்ல, எல்லா துறையிலும் நாங்க அரசு கேக்குறோம். பணிக்கு வந்து அரசு பள்ளியில பயின்ற டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் டீச்சர் வேலை அப்படின்னு சொல்லி சட்டம் அந்த அம்மா காலத்திலே போட்டாச்சு. 4 காரணம் உனக்கு நான் வளர்க்க வேண்டிய அவசியம். ஊழல் பண்றது, ஊரை அடிச்சு உலையில போடுறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை,
கடைசி வரைக்கும் கல்வி கடன் விவசாய கடனை தள்ளுபடி பண்ண மாட்டோம். இதுக்காக ஓட்டு போடலாம். கரெக்டா? கரெக்ட் தானே? சரிதான், போடு. இப்போ ஊழல் பண்றீங்களா? ஊரடிச்சு ஊழல் போடுறீங்களா? என்ன எனக்கு உனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். ரொம்ப மரியாதை கொடுத்தீங்களா? ஆமா, இந்த பிள்ளை மட்டும் இல்லாம இருந்ததுன்னா உன்னை பம்பாடு பண்ணிருப்பேன். பண்ணுங்களேன் பாப்பா. நான் வெளியே போக சொல்லுவாங்க. பேச முடியாது இல்ல. ஏன் பேசுங்க, நான் காதை பத்திக்க சொல்றேன். காதை பத்திக்கிட்டா மாத்திரம் கேட்காம போயிருமா என்ன? உண்மையை பேசுங்க. நாங்க அயோக்கியத்தனம் பண்ணோம். 4 பாயிண்ட் என்ன? மக்களின் நலனுக்காக பேணி திமுக அரசு, அதுக்காக வாக்களிக்கணும், அவ்வளவுதான். வாக்கள அழிக்க நீ போட்டா போடு, போடலைன்னா போடா. ஒன்னு யாரா கேட்டா? எங்க மக்கள் எங்களுக்கு போடுவாங்கடா. எங்களுடைய மக்கள் கிட்ட, எங்கள் மக்கள் அறியாம நீங்க பயன்படுத்துறீங்க. எங்க மக்கள் 5000 கொடுத்து பயன்படுத்துறீங்க பாரு. எங்கள்கிட்ட இருக்க சத்தியம் வாங்குறீங்களே. இங்க பாரு, மது பிரியர்கள் எங்கள்கிட்ட இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப அந்த 5000 ரூபாய் பொங்கல் பெண்களுக்கு 5000, ஆண்களுக்கு வீரன் இளைஞர்களுக்கு இருக்காங்க. அதனால வாக்கு எங்களுக்கு வந்துரும். நீங்க எல்லாம் எக்ஸ்ட்ரா பிட்டிங்ஸ் நீங்க போட்டாலும் சரி போடலைனாலும் சரி எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அப்ப திமுகவுக்கு கொள்கையே கிடையாது. கொள்கை என்ன? கொள்கை அரசியல் கத்தரிக்காவது மக்களுடைய நலனை. ஆனா திமுக மற்ற கட்சிகளை பார்த்து இவங்களுக்கு என்ன கொள்கை இருக்குன்னு திமுகவுக்கு கொள்கை தான்டா. மக்களினுடைய நலனை பேணி காக்கக்கூடிய அரசு திமுக அரசு. ஒரு நாளும் மக்களுக்கு நல்லது செஞ்சதா இது வரைக்கும் திமுகவுடைய வரலாற்றிலே கிடையாது. இல்ல வாய் பொத்திக்கிட்டு இரு. அதான் ஏன்னு கேக்குறான். வரலாற்றுல இல்லையா? படிச்சு பாரு, திமுக வரலாற்றுல இல்லையே. திமுக அரசு வர்றதுக்கு முன்னாடி இந்த நாடு எப்படி இருந்தது? 67க்கு முன்னாடி எலிக்கறி, பூனைக்கறி. காமராஜர் ஆட்சின்னு புடுங்குறீங்களே. காமராஜர் ஆட்சி காலத்துல அவன் பர்மா குருணைய வச்சு சாராக்கி சோறாக்கி சாப்பிட்டாங்க. அமெரிக்கால இருந்து கப்பல்ல வந்து கோதுமை. ஒரு மரத்துல பழம் சாப்பிடுறீங்கன்னா, ஒரு மரத்துல சும்மா இருடா. ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அன்னைக்கு ஒரு பழம் சாப்பிடுறதுனால காமராஜர் ஆட்சி காலத்துல, ஆட்சி காலத்துல சாப்பாட்டுக்கே வழி இல்ல. புரிஞ்சுக்கோ. வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு காமராஜர் புடுங்கினாரு. காமராஜர் ஆட்சி காலத்துல எல்லாமே கஞ்சிக்கு செத்து தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். நான் அந்த காலத்துல இருந்தவன். பர்மா குருணை எப்படா வரும் அப்படின்னு சொல்லி அந்த பர்மா குருணையை வாங்கிட்டு வந்தா கஞ்சி ஆச்சு குடிப்போம். எங்க வீட்டுல நெல் விளையும். ஆனா அந்த நெல்லை பூரா அரசாங்கம் பிடிங்கிட்டு போயிரும். ரேஷன் அந்த காலத்துல நெல் பிரிட்டிஷ் காமராஜர் ஆட்சியில அப்படி தாண்டா. காமராஜ்ல நெல்லெல்லாம் பறிச்சுக்கலாம் யாரும் போகல. எங்க பாட்டை மூட்டெல்லாம் நல்லா அரைச்சு நல்லா தெம்பா சாப்பிட்டாங்க. தெரியாம பேசுற. தெரிஞ்சுதான் பேசுறேன். இல்லப்பா, அன்னைக்கு அவர் போட்ட விதைதாய இன்னைக்கு நீங்க சாப்பிடுறீங்க. அந்த ஆட்சி காலத்துல எல்லாமே ரேஷன் தான். அது இங்க எங்க ஊர்ல எல்லாம் இருந்து நாங்க கிராமத்துல பூசணிக்காவுக்குள்ள அந்த இதை எடுத்து விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்குள்ள அரிசியை போட்டு கேரளாவுக்கு கடத்துவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்த காலம்டா. நீங்க இதெல்லாம் இல்லடா. நான் வாழ்ந்தேன்டா. ஏன்டா நீங்க உங்களுக்கு உண்மை தெரியாம பேசுறீங்க? நீங்க எல்லாம் சொபஸ்டிகேட்டடா பர்கர் சாப்பிடுற காலம்டா நீங்க. தெரியுது. நாங்க எல்லாம் பர்கர்னா அந்த காலத்துல எங்களுக்கு என்ன கிடையாது. பன்னு ரொட்டி தான் தெரியும். பன்னு ரொட்டி அன்னைக்கு அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணவே இல்ல. சும்மா. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. காமராஜர் ஆட்சி காலத்துல கஷ்டம் தான். கஞ்சிக்கு கஷ்டம், சாப்பாட்டுக்கு கஷ்டம், அவ்வளவு துயரம். நான் கேக்குறது என்னமோ காமராஜர் ஆட்சி பாலாறு தேனாறு இதெல்லாம் சும்மா சொல்லிக்கிறாங்க. அன்னைக்கு அவர் ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு பேசணும். அவர் அன்னை கட்டின அணைனால தான் கம்ப்யூட்டர்ல தண்ணி நிக்குது. நீங்க எத்தனை அணை கட்டினீங்க சொல்லுங்க? நீங்க எத்தனை அணை கட்டினீங்க? 42 அணை கட்டி இருக்கோம்டா. எங்க கட்டினீங்க? எங்க கட்டினானு உனக்கு நான் நோட்ட வேண்டியது இல்ல. காட்டுங்கயா. உங்க ஆளு கட்டின சின்ன இது கூட உடைச்சிட்டு ஓடுறீங்க. உன் கையில மொபைல் இருக்குலடா. போட்டு பார்த்தேன். திமுக ஒரு அணை கூட கட்டவில்லை. ஃப்ராட் தான் பண்ணிருக்கீங்க. வரும். திமுக ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட அணைகள் என்ன பேர் சொல்லு அப்படின்னு போடு. முட்டைன்னு வருது. பொரிச்சு சாப்பிடு. அவிச்ச முட்டைன்னா வெள்ளைக்கருவு கருப்பு மஞ்சள் கருவையும் சேர்த்து சாப்பிடு. நீங்க தேடுனது இல்ல அப்படின்னு காட்டுது சார். அப்படியா? காட்டும். கூகுள்லயே இல்ல. நீங்க பண்ணாத. ஆமா ஆமா, நாங்க பண்ணது கூகுள். நீங்க பண்ணாதானே இருக்கும். சும்மா அந்த கதையெல்லாம் விடக்கூடாது. நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். 42 அணை கட்டி இருக்கோம். நான் எப்படி நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்களா? நீங்க கொத்தனாரா? கூகுள்ல வருது. எந்தெந்த ஊர்ல அணை கட்டி இருக்கு. நீங்க கொத்தனாரா, மேஸ்திரியா, சித்தாளா? கத்தரிக்காய் இல்ல. அது எல்லாமே அதிமுக கொண்டு வருவாங்க. எல்லாமே பண்ணி வச்சுட்டு போயிருவாங்க. பேர் வந்து நீங்க போட்டு ஸ்டிக்கர் ஒட்டிடுவோம். அதிமுக பண்ணுச்சு. நெத்தியில ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்களா? பண்ணதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் என்னென்ன பண்ணுச்சுன்னு.
அதனால தான் அங்கே போய் இந்த திகாரு. கங்கை அமரன் கட்டின ஒரு அந்த வீடை கூட பிடிங்கிட்டு விட்டுச்சு. கோடை நாட்டில் பிடிங்கிட்டு அந்த வெயிட் அந்த நிலத்துக்காரன் அந்த வேலை பாவம் அந்த பிரிட்டிஷ்காரன் கதையா சொல்லி அழுதான். தினகரன் ஆபீஸை எரிச்சது யாரு? தினகரன் ஆபீஸை எரிச்சது யாரு? ஒரு கல்லூரி மாணவனை குளத்துல மிதக்க விட்டது யாரு? நாங்களா மிதக்க விட்டா? பொய் பேசாதடா. என்ன அப்புறம் நீங்க சொன்னா மட்டும் இருக்குது, நான் சொன்ன கரெக்டா? குளத்துல அவன் தவறி விழுந்து செத்து போயிட்டான். அதே மாதிரி எங்களுக்கு என்ன சம்பந்தம்? தவறி விழுந்தான். அப்புறம் குளத்துல வேணும்னே தவறி விழுவாங்களா? வேணும்னு தவறி விழ மாட்டாங்க, தெரியாம தான் விழுவாங்க. அதாவது யாராவது எட்டி உதச்சாலும் தவறி விழுந்துருவாங்க. விழுவாங்க. அப்ப நாங்க தான் போய் கலைஞர் போனார் அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல மாணவர்கள் வந்து பண்ணதுல கூத்துல அந்த பையன் ஓடி ஒளிஞ்சதுல அங்க போய் தண்ணியில விழுந்து செத்து. கதையெல்லாம் நீ சொன்ன நம்ப மாட்டாங்க. நீ நம்பணுங்கிறது எனக்கு தேவையில்லை. எங்க அரசு மக்களின் அரசு, மக்களின் நலனுக்காகத்தான். சரி, 4 கொள்கை அவங்க கேட்ட 4 கொள்கை 40 கொள்கை இல்ல தெரியாது. 4 டேய் நாங்க இங்க பாரு இன்னைக்கு இந்த பால் பண்ணைன்னு சொல்லக்கூடிய இந்த பால் பண்ணை ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் இன்னைக்கு இருக்க பால் பண்ணையே நாங்க பண்ணதுடா. என்ன இங்க பாரு. அடப்போங்க, நம்ப மாட்டேன். இங்கடா குடிசை மாற்று வாரியம், குடிநீர் வாரியம் நம்ப முடியாது. பொய்யா சொன்ன எப்படி நம்ப முடியும்? ஒரு நாள் சொன்ன எங்க கலைஞர் ஆட்சி காலத்துல தான்டா அதே குடிசை எரிச்சது யாரு? நாங்க தான். இப்படி உண்மையா பேசுங்க. உண்மையை நொட்டுது உனக்கு. கள்ளச்சாராயத்தை வாயில ஊத்தி விட்டது யாரு? நாங்க தான். அப்படி பேசுங்க. உண்மையை பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்யறது அதெல்லாம் நீங்க தான். இப்போ கூட திருச்சியில நீங்க ஆட்சிக்கு வரும்போது ஹவுசிங் போர்டு இடிச்சிருக்கீங்க. ஆனா இப்போ வரைக்கும் உங்களுக்கு வீடே கட்டி கொடுக்கல. நேரு அவர்கள் கிட்ட வந்து முற்றுகையிட்டு இருக்காங்க. உடனே இதெல்லாம் உடனே பண்ண 4 வருஷமா ஆச்சு சார் உங்களுக்கு ஒரு ஹவுசிங் போர்டு கட்டி தருது. இங்க பக்கத்துல சூளைமேடு ஹை ரோட்ல போயிட்டே அங்கனக்குள்ள இருக்க வீடுகள்லாம் ரொம்ப பாலடைஞ்சு போயிருந்துச்சு. எல்லாத்தையும் இடிச்சிட்டு இப்ப பிரமாதமா 9 மாடியோ 10 மாடியோ நான் சொல்றது வந்து திருச்சியில எல்லா இடத்துலயும் நடக்கும். எல்லாம் ஒரே இடத்துல உடனே பண்ண முடியாது. நீங்க சென்னையை மட்டுமே வந்து சுத்தி ஒரு 4 விஷயத்தை பண்ணிட்டு எல்லா பகுதியிலும் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஜி பூம்பா இல்ல, உடனே மந்திரத்துல மாங்காய் காய்க்கிற மாதிரி மந்திரத்துல மக்களுக்கு கட்டணும்னா 4 வருஷம் ஆனாலும் கட்ட மாட்டேங்கிறீங்க. நாங்க 40 வருஷம்னா கூட அந்த மக்கள் வந்து வீடு எங்களுக்கு வாக்களிக்க வேண்டாம். அந்த மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டாம். நாங்க வீடு கட்டி கொடுக்கல. கண்டிப்பா 26 வாக்களிக்க மாட்டாங்க. கொடுக்க வேணாம். எங்களுக்கு வாக்களிக்க ஆனங்கிட்டு போய் நாங்களே வழிய நாங்க இல்ல ரோடு போட சொன்னா ரோடா போடுறீங்க. ஆனா நேரோட அந்த வயலுக்குள்ள உள்ள போதியா ரோடு நல்லா பல இருக்கு ரோடு. அவர் சொந்த ரோடு போட்டுருக்காரு. ஆமா, அதே கான்ட்ராக்டர் தான். அதே கான்ட்ராக்டர் உங்களுக்கு பண்ணும்போது சூப்பரா பண்றாரு, மக்களுக்கு பண்ணும்போது எப்படி பண்றாரு? மழை பெஞ்சது நின்றதுக்கு அப்புறம் இந்த சூளைமேடு ரோடு போட்டாங்க. அது 2-3 இடத்துல சைடுல தோண்டினாங்க. அந்த இடத்துல பள்ளமா இருந்துச்சு. இப்ப பாக்குறேன் திடீர்னு ரோடு போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில அந்த பக்கம் வர்றேன், ரோடு என்ன எலெக்ஷன் ஏன்னா ஒரு 3 மாசத்துக்குள்ளேயே ரோடு திரும்ப. ஆமாயா, எலெக்ஷன் வருதுன்னா நீங்க என்ன நாள் பண்ணுவீங்க? ஒரே நாள் நைட்ல கூட போடுவீங்க ரோடு. அப்படியா? மரத்துல ஏறுவீங்க. சந்தோஷம் தானே. ஒரு நாள் நைட்ல போட்டா அது தரமா இருந்தா பரவாயில்ல. அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே அடிச்சிட்டு போயிடும். தரமான ஆளுகளுக்கு தரமா தெரியும், தரமில்லாத ஆளுகளுக்கு தரமா தெரியாது. 6 மாசத்துக்கு ஒரு எலெக்ஷன் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நீங்க கரெக்டா ஆக்டிவா இருப்பீங்க. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்ல 4.5 வருஷம் தூங்கிடுறீங்க. கடைசி 6 மாசம் எந்திரிச்சு குட்டு ஓடுவீங்க, எல்லா வேலையும் பண்ணுவீங்க. இதெல்லாம் எல்லா ஆட்சியிலையும் நடக்கிறதா. நானு காலையில இந்த பக்கம் பாக்குறேன், ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு 20 கேவஞ்சர்ஸ் அதை பூரா கிளீன் பண்ணிட்டு இருந்தான். கிளீன் பண்றான். ஒரு வேனை லாரியை கொண்டு வந்தானுங்க, அது பூரா அந்த கிளீன் பண்ண குப்பையில பூரா அதுல கொட்டிட்டு இருந்தானுங்க. சரி, உங்களுக்கு போர் அடிக்கல? அதுக்கப்புறம் திரும்ப நான் அந்த பக்கம் போவோன்னு கார் எடுத்துட்டு வர்றேன். என்னன்னு பார்த்தா அங்க வந்து பப்ளிக் மீட்டிங் எடப்பாடி போட்டிருக்காரு. எடப்பாடி பப்ளிக் மீட்டிங்காக இதெல்லாம் கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி கொடுக்குறானுங்க. அப்போ எங்க 5ஆம் பட வேலை நடக்குதா? என்னது 5ஆம் படம்? 5ஆம் படம்னா அதான் எட்டப்பன் வேலை. உங்களுக்கே போர் அடிக்கல நீங்க பேசும்போது? நம்ம பொய்யா பேசுறமே இவங்க உட்காந்து கேக்குறாங்க. உண்மை தானடா, காலையில நடந்ததுடா. இல்ல நாங்க கேட்ட கேள்விக்கு ஒட்டி பூரா காலையில நான் தான் சொல்றேனே இல்லைன்னு மாதிரி காலையில 10 பாய் 20 பாய் வந்து கூட்டி எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சைடு தான் வந்து அந்த மாதிரி ஏதோ பண்ணதா தெரியல. எந்த சைடு வந்த? நுங்கம்பாக்கம். நீ ரயில்ல போனீங்கன்னா ரயில் பக்கத்துல இருந்தே பார்த்தாலே நல்லா தெரியும். நான் பாக்குறேன். அது வெள்ளையா வர அந்த புண்டையெல்லாம் வந்து பான்ஸ் பவுடர் இல்லடா, அந்த பார்டர் மாதிரி போட்டிருக்க பேண்ட்ல கீழே பார்டரு முதுகுல பார்டர் எல்லாம் ஒயிட் கலர்ல இருந்துச்சு. மின்னுது அவனுக்கு வேலைக்கு வந்தது.
உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 69,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.